ஹாஃப் டபுள் க்ரோஷே போடுறதுக்காக 3 mm க்ரோஷே நீடல் எடுத்திருக்கேன். அண்ட் என்கிட்ட இதுக்கு முன்னாடி போட்டு அதோட பேலன்ஸான லெஃப்ட் ஓவர் யான் ஒன்று பர்பிள் கலர் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம ஹாஃப் டபுள் க்ரோஷே எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம எப்பவும் போல் இந்த சர்க்கிளில் பின்னாடி இருக்க த்ரெட்டை புல் பண்ணி ஒரு லூப் க்ரியேட் பண்ணிக்கலாம். தென் இந்த ரன்னிங் யானை நம்ம கையில் சுற்றிட்டு ஃபவுண்டேஷன் ஸ்டிச்சுன்னு சொல்கிற செயின் ஸ்டிச்சை ஒரு பேஸாக வந்து நம்ம 10 செயின் ஸ்டிச்சஸ் போட்டுக்கலாம். இப்போ நான் பேஸ் செயின் ஸ்டிச்சஸ் போட்டுட்டேன். இப்போது ஃபர்ஸ்ட் 2 செயின் ஸ்டிச்சஸை விட்டுட்டு அதுக்கு தேர்ட் செயின் கேப்பில் நம்ம ஹாஃப் டபுள் க்ரோஷே போடணும். அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம யான் ஓவர் பண்ணிவிட்டு தேர்ட் செயின் கேப்பில் நீடல் விட்டு இந்த யானை இப்போ புல் பண்ணி இழுக்கணும். புல் பண்ணி இழுக்கும் போது 3 லூப் கிடைக்கும். நார்மலாக டபுள் க்ரோஷே போடும் போது நம்ம ஃபர்ஸ்ட் இந்த 2 லூப்பில் மட்டும்தான் யானை புல் பண்ணுவோம். அதுக்கப்புறம் வர 2 லூப்பில் அகெயின் நம்ம புல் பண்ணுவோம். ஆனால் இந்த ஹாஃப் டபுள் க்ரோஷேயில் சேம் டைமு அட் அ டைமில் வந்து நம்ம இந்த 3 லூப்லேயுமே நம்ம யானை புல் ஓவர் பண்ணணும். இதுதான் வந்து ஹாஃப் டபுள் க்ரோஷே. இப்போ நெக்ஸ்ட்டு ஹாஃப் டபுள் க்ரோஷே பண்ணுறதுக்கு அதுக்கு நெக்ஸ்ட் இருக்க செயின் கேப்பில் யானை புல் பண்ணி இந்த 3 லூப்லேயும் நம்ம யானை அட் அ டைமில் புல் பண்ணால் நமக்கு ஹாஃப் டபுள் க்ரோஷே வந்துடும். இதே போல் இந்த ரிமைனிங் இருக்க செயின் ஃபுல்லாக ஹாஃப் டபுள் க்ரோஷே பண்ணிவிட்டு நான் எண்டில் அதை எப்படி கம்ப்ளீட் பண்ணோம் நெக்ஸ்ட் ரோ எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது சொல்கிறேன். இப்போ நான் இந்த ரோவோட எண்டுக்கு வந்தாச்சு. இப்போ நம்ம லாஸ்ட் ஒரு ஹாஃப் டபுள் க்ரோஷே பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ரோக்கு எப்படி போகிறதுன்னு சொல்கிறேன். இந்த லாஸ்ட்டு செயின் கேப்பில் யான் ஓவர் பண்ணி யானை நம்ம புல் பண்ணிவிட்டு இந்த 3 லூப்ஸ்லேயும் மறுபடியும் இந்த யானை புல் பண்ணி ஒரு செயின் ஸ்டிச் மாதிரி ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டு அதை அப்படியே திருப்பி நம்ம மறுபடியும் யான் ஓவர் பண்ணி ஃபர்ஸ்ட் செயின் கேப்லேருந்து ஸ்டார்ட் பண்ணோம். இப்போ இந்த ரிமைனிங் இருக்க எல்லா செயினையும் நம்ம செகண்ட் ரோவும் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு எண்டில் போயிட்டு அகெயின் ஒரு செயின் ஸ்டிச் மாதிரி போட்டு அதை திருப்பி நெக்ஸ்ட் ரோவுக்கு நம்ம கண்டினியூ பண்ணலாம்.